ஹாய், இது ஃபிஷ் குழம்பு. இது ஆல்ரெடி புளி ஊற்றி 4 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு சட்டியை நல்லா கொஞ்சம் புளியை லைட்டாக கொஞ்சம் கொதிக்க விடணும். அப்புறமா நம்ம சாலை மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபிஷ் குழம்பு தேங்காய் போட்டு அரைச்சி வைக்கிற ஃபிஷ் குழம்பு ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். ஆல்ரெடி கொஞ்சம் தேங்காய் நல்லா கட்டியாக அரைச்சி வச்சுக்கணுங்க. இந்த தேங்காய் கூட என்னெல்லாம் சேர்ந்துருக்குன்னு பார்த்தா வெறும் தேங்காய், சின்ன ஜீரகம், அப்புறம் சாம்பார் வெங்காயம் 10, அப்புறம் 2 தக்காளி பழம். நாட்டு தக்காளி பழம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை போட்டு நல்ல பேஸ்ட்டு ஐஸ்கிரீம் மாதிரி அரைக்கிறதுல தான் இருக்குது. ரொம்ப ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இந்த புளி கரைசலில் நம்ம கொஞ்சம் கொதிக்க விட்டுருக்கோம்ல, புளி கரைசல் அப்படி விட்டுட்டு லைட்டாக கொதி வந்தோடனே இந்த தேங்காவை நம்ம இதில் கொட்டிக்கலாம். தேங்காவை கொட்டிட்டு அப்புறம் அது கொஞ்சம் இது வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம அந்த மிக்சியில் மசாலா இருக்கிறதே நம்ம கழுவி அப்படி இந்த தண்ணி ஆட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா இதில் அந்த ஃபிஷ் எடுத்து அது கொஞ்சம் சூடாக தானே இருக்குது. ஆல்ரெடி நம்ம அடுப்பு ஃபஸ்ட்டே வச்சதுனால சூடாக இருக்கிறதுனால அப்புறமா இதில் இந்த ஃபிஷ் எடுத்து போடணும். ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து போடுங்க. மொத்தமாக போட்டாலும் ஓகே தான். ஒரு ஃபிஷ்ஷாக எடுத்து இது சாலை மீன் குழம்பு. இது மாங்காய் இருக்கணுங்க. மாங்காய் இருந்தால் தான் அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் போட்டு அரைச்சி வைக்கிறோம், ப்ளஸ் இதோட மாங்காயும் சேர்த்து நம்ம வைக்கிறதுனால இது ரொம்ப நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி. மெயினாக மாங்காய் இருந்துச்சுன்னா இந்த மாடலாக நம்ம குழம்பு வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, அப்புறமா ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் நல்ல புளிப்பு ப்ளஸ் காரமாக இருக்கும் இந்த குழம்பு. கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடலாம். இந்த குழம்பு மீன் குழம்பு தான் 2 டைப்பில் வைப்பாங்க. தேங்காய் போட்டு ஒன்று, தேங்காய் போடாமலே ஒரு டைப் வைப்பாங்க. இது தேங்காய் போட்டு வைக்கிறது. நான் ஒரு 3 ஸ்பூன் சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன். ஏன்னா சில்லி பவுட்ரு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தா குழம்பு நல்லாயிருக்கும், காரசாரமாக இருக்கும். புளிப்பு ப்ளஸ்ஸு காரம் மாட்டு நல்லா சுள்ளுன்னு இருக்கும். தேங்காய் எல்லாம் நல்லா அரைச்சி போடுறதுனால அந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் வச்சிடலாம். மினிமம் ஒரு தேங்காய் அரைக்கிறது தான் உங்களுக்கு வேலை. அது தேங்காய் ப்ளஸ் சின்ன ஜீரகம், சாம்பார் வெங்காயம் போட்டு அரைக்க எவ்வளோ நேரம் ஆகும், அது மட்டும்தான் கொஞ்சம் வேலையாக இருக்கும். அப்புறம் மல்லித்தூள். இது வீட்டில் 1 கிலோ மல்லிக்கு 50 கிராம் கடுகு போட்டு 2 கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வீட்டில் வச்சு நல்லா ஒரு பாத்திரத்தில் வீட்டிலே பண்ணக்கூடியது. இது லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு கடையில் கொடுத்து திரிச்சிங்கன்னா இந்த ஃபார்மில் வரும். இந்த மல்லி பவுட்ரு ரொம்ப வாசனையாக இருக்கும். இதுதான் மீன் குழம்ப நமக்கு தூக்கி விடுறது. இது அப்புறமா லைட்டாக அப்படியே கிண்டி விடுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணியை விட்டுட்டு மசாலாவை லைட்டாக கரைச்சி விட்டுக்கலாம். இது மாங்காய் கொஞ்சம் லேட்டாக தாங்க போடணும். அது ஃபஸ்ட்டே போடணும் இல்லை, கொஞ்சம் லேட்டாக போட்டால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மீன் வேகட்டும். பாதி மீன் வெந்ததுக்கப்புறம் தான் இதில் மாங்காய் ஆட் பண்ணணும். ஒயிட் ரைஸ்க்கு செமையாக இருக்கும். இது பொடி ரைஸ்ன்னு சொல்லுவோம், ஒயிட் பொடி ரைஸ். அதுக்கு இந்த மீன் குழம்பு ஜம்முன்னு இருக்கும். ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா வெட்டி கொதிக்கும்போது நல்லா வெந்துடும். பாதி ஃபிஷ்ஷு வெந்ததுக்கப்புறமா இந்த மாங்காவை போடுங்க. மாங்காவை போட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுட்டு
அப்புறமா இறக்கிக்கலாம். கொஞ்சம் வந்து இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும். தண்ணி விட்டால் கொஞ்சம் நல்லா தண்ணி குழம்பு மாதிரி தான் இருக்கும். நான் அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டே வந்து நிறைய ஆட் பண்ணேன். ஃபஸ்ட்டே வந்து சில்லி வந்து ஜாஸ்தியாக நான் போட்டது. ஏன்னா அந்த குழம்பு பார்க்க தண்ணி போல் தான் இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே குழம்பு கொஞ்சம் விடுங்க. சைடில் வந்து ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரை பண்ணணும். 2 டைப்பில் பண்ணலாங்க. இப்போ இந்த சாலை மீனெல்லாம் அப்படியே முழுசாக மசாலா தடவி, இது மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, கொஞ்சம் பெப்பர் பொடி, கொஞ்சம் சால்ட்டு இவ்வளவும் போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து முழுசாக போடுறது ஒரு டைப்பு, அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். ஆனால் அதை விடவும் இந்த மீனை வந்து இந்த கையை வச்சு நம்ம என்ன செய்யணும், இப்படி 2ஆக விரித்து விட்டுக்கணும். உள்ளே விட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அந்த நடு முள்ளை எடுத்துடாதீங்க. ஏன்னா அந்த நடு முள்ளோடு வச்சு நீங்கள் எண்ணெயில் போடும்போது தான் மீன் வந்து உங்களுக்கு பிய்யாமல் கிடைக்கும். இப்படி மீனை பிளந்து நல்லா அப்படி மசாலா தடவி நீங்கள் வந்து இப்படியே இந்த எண்ணெயில் வந்து போடும்போது அந்த ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து அழகாக இப்படி இந்த ஆயிலில் இப்படி போடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும். மீனே சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. மசாலாலாம் உள்ளே போடும்போது ஒரு வாட்டி நல்லா டிப் பண்ணிக்கலாம். அப்புறமா இப்படி போட்டுக்குவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இது இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. அப்புறமா இப்படி போட்டுட்டு இதையும் அப்படி தான் லைட்டாக அப்படி கையை வச்சு நல்லா விரித்து விட்டுட்டு, இது மசாலா வந்து ஒரு 50 மினிட்ஸ்க்கு முன்னாடியே இந்த மசாலாவை தடவி நல்லா ஊற விட்டுறணும். ஃபிஷ்ஷில் வேறு எதுவும் சேர்க்கணும்னு தேவையில்லை. நல்லா ஊற விட்டுட்டு இப்படி ஒரு வாட்டி நல்லா கீழையும் மேலேயுமா நல்லா இது பண்ணிவிட்டு திரும்பியும் இந்த ஃபிஷ் பீஸ் எடுத்து இதில் போட்டுக்கலாம். அது இந்த சாலை மீன் இந்த மாதிரி பொரிச்சோன்னா நல்லாயிருக்கும். வாயை வந்து விரித்து விட்டு பொரிக்கிறது. இது நல்ல வாசனையும் ஜம்முன்னு இருக்கும். அது ஃப்ரை பண்ணும்போது எப்படி இருக்காது. லைட்டாக அந்த மசாலா தண்ணி இருந்துச்சுன்னா அது லைட்டாக அப்படியே விட்டுக்கலாம். அப்படியே ஃபிஷ் வந்து ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். மாங்காய் வந்து இந்த ஷேப்பில் வந்து மாங்காவை கட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் சாப்பிடும்போது மாங்காய் பீஸ் தனியாக கிடைக்காது. குழம்பா மாங்காய் வந்து மிஸ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் தடியாக கொஞ்சம் வெட்டி வச்சுக்கணும் ஸ்கொயர் ஷேப்பில். அது ரொம்ப புளிப்பான மாங்காய் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாலை மீன் குழம்பும் மாங்காவும் எக்ஸலண்ட். இப்போ மாங்காய் மீன் குழம்புக்கு எதுக்கு போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். அதுவும் மெயின் அந்த நல்ல வெளை மீனெல்லாம் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் மாங்காய் போடணும்னு தேவையில்லை. வெளை மீன், நெய் மீன் இதுக்கெல்லாம் மாங்காய் போடாமலே வந்து குழம்பு வைக்கலாம். ஏன்னா அந்த மீனோட டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். அதனால அடிஷ்னலாக நம்ம மாங்காயெல்லாம் கம்பல்சரியாக போடணும்னு கட்டாயம் கிடையாது. இருந்தால் போடலாம், ஆனால் கட்டாயம் கிடையாது. ஆனால் வந்து நம்ம இந்த சாலை மீன் குழம்புக்கு வந்து மாங்காய் இருக்கணும். மாங்காய் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபிஷ் வந்து அப்படி ஃப்ரை ஆகிட்டே இருக்கும். சும்மா மாற்றி போடணும்னு தேவையில்லைங்க. இது என்ன வந்து ஒரு வாட்டி நம்ம அட்லீஸ்ட் வாய் நல்லா கீறி வச்சுருக்கிறதுனால, இந்த உடம்பெல்லாம் நீட்டாக ஓப்பன் பண்ணி நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி இப்படி போட்டுகிட்டே கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் போடணும். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி, ஓரளவு ஒரு